எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தியான வசனம் சங்கீதம் 128 2ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கேட்கிறீர்களா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். என்ன அருமையான வசனம்! கையின் பிரயாசத்தை, அதாவது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பைபிள் வசனம் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லுது இந்த பைபிள் பாருங்க. இந்த உலகத்தின் நியதியை சொல்லுது. இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டிய செய்ய வேண்டிய செயலை சொல்லுது. ஒவ்வொரு மனிதரும் இங்கே படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். இது மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் இருக்குது. ஒருத்தர் ஏசி ரூமில் உட்காந்து சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் அனலில் நின்று வேலை செய்கிறாரு, நெருப்பில் நின்று வேலை செய்கிறாரு, இரும்பு தூக்கி சில பேர் வேலை செய்கிறாங்க. இதில் வேலைகள் பலவிதம். எல்லாத்தையும் நம்ம கைகளால் செய்கிறோம். கைகளை கட்டிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது. இல்லை, கைகளை பயன்படுத்தாத எந்த வேலை இருக்குது? கைகளை பயன்படுத்தாத வேலை எது? வாயிலால் பேசுகிற வேலை. இப்போ பல பிரசங்கியார்கள் என்ன செய்கிறாங்க? வாயினாலேயே பேசுகிறாங்க, வாயினாலேயே வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க, வாயினாலேயே நம்முடைய வருமானத்தை வாங்கிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நம்முடைய உழைப்பை அவங்க சுரண்டுறாங்க. நம்ம வெயிலையும் காலையிலையும் அனல்லையும் நெருப்புலையும் போயிட்டு வேலை செய்கிற அந்த உழைப்பை அவங்க வாயினாலேயே வர சொல்லிட்டு அவங்க சம்பாதிச்சிடறாங்க. இந்த மாதிரி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் தான் சாப்பிடணும். ஊழியக்காரங்க சாப்பிட்றதுக்கு சொல்லலை. உன்னுடைய கையின் பிரயாசத்தை ஊழியக்காரங்க சாப்பிடுவாங்க, உன்னுடைய கையின் பிரயாசத்தை பாஸ்டர்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லலை. நம்முடைய கையின் பிரயாசத்தை, நாம் சம்பாதித்ததை நாம் நமக்கு செலவு செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இறைநியதி. இந்த பைபிள் சொல்லும் ஒரு விளக்கமும் இதுதான். வசனம் சொல்லும் விளக்கமும் இதுதான். ஏன்னா சம்பாதிச்சு 10 ஒரு பங்கு அங்கே போய் கொடுத்துருங்க, அது இல்லை. 10 ஒரு பங்கு நமக்காக எதிர்காலத்துக்கு சேர்த்து வைங்க, அதுதான் சொல்லுது. அதுதான் தசமபாகம். நம்முடைய கையின் பிரயாசத்தை, நாம் கஷ்டப்பட்டு உழைத்து வாங்கும் ஊதியத்தை, சம்பளத்தை, சேலரி, இதை எதிர்காலத்துக்கு சேர்த்து வைங்க. நாளைக்கு என்ன நடக்கும், யார் எது நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்க மறிச்சிடலாம். எப்படி? நம்ம கூட இருக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க மறிச்சிடலாம், சம்பாதிக்காதவங்க உயிர் வாழலாம். எப்படி வருமானம் வரும்? சம்பாதிக்காதவங்களுக்காக சேர்த்து வைக்கணும். கணவன் வேலைக்கு போறாரு, ஏன்னா மனைவி வீட்டில் இருந்து செய்கிறாங்க. ப்ரைவேட் வேலை, கவர்மெண்ட் வேலைன்னா அது இது வரும், பென்ஷன் வரும். இது ப்ரைவேட் வேலை வச்சுங்க. இல்லை, தினக்கூலி போகிறாரு, போய் சம்பாதிக்கிறாரு, அண்ணனைக்கு செலவு பண்ணுறாரு, காணி கொடுக்குறாரு, இது பண்ணுறாரு, சர்ச்சுக்கு போகிற வண்டிக்கு பெட்ரோல் போடுறாரு, அந்த வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறாரு, இப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்புறம் எதிர்காலத்துக்கு என்ன சேர்த்து வச்சார்? ஒன்றுதே இல்லை. அந்த சம்பாதிக்கிற ஒரு கணவர் இருந்துட்டார்னா இந்த மனைவின் கதை என்ன? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எந்த காலத்திலையும், முக்காலத்திலையும், இந்த காலத்தில் சம்பாதிக்கிறத நம்ம எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும். பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம் நான் அடிக்கடி சொல்லுவேன். இது நமக்கு எதிர்காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும்ன்றதை எடுத்துரைக்குது இந்த பைபிள். என்ன, அதன்படி நடக்கும்போது தான், இந்த பைபிள் ரகசியத்தை மறுபடிபடி நாம் நடக்கும்போது தான் வாழ்க்கையில் வெற்றி, நிம்மதி. இந்த மாதிரி மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணி எனக்கு காணிக்க கொடுங்க, எனக்கு காணிக்க அனுப்புங்க, 1000 அனுப்புங்க, லட்சமாக அனுப்புங்க, நாங்கள் பெரிய கட்டடம் கட்டுறோம், அதுக்கு இன்னும் பணம் தேவைப்படுது. இங்கே நமக்கு சொந்த வீடே இல்லை. இதை பற்றி நினைக்கிற பாஸ்டர் ஒருவரும் இல்லை. இல்லை, ஐயோ நம்ம சபை மக்களுக்கு சொந்த வீடு இல்லையே, அவங்க வசதி வாய்ப்புகளுக்கு குறைவாக இருக்கிறாங்களே, அவங்க எதிர்காலத்தை என்ன செய்வாங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற போதைகளுக்கு பாஸ்டர்கள் ஒருவரும் இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? நீ சம்பாதிக்கிறத சேர்த்து வையே. உன்னுடைய எதிர்காலத்துக்கு, உன்னுடைய சந்ததிக்கு, உன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வை அப்படின்றது இந்த பைபிள். உன் கையின் பிரயாசத்தை நீ அனுபவி, உன்னுடைய தலைமுறைகள் அனுபவிக்கட்டும், உன்னுடைய சந்ததிக்காக அதை சேர்த்து வை, அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள். இது ஒரு வாழ்வியல் புத்தகம். ஆனால் இதை பற்றிலாம் பைபிள் யாரும் சொல்றது கிடையாது. மணிக்கணக்கில் பிரசங்கம், சாத்தான் இயேசு, பரிசுத்தாவி, ரட்சிப்பு, அபிஷேகம், இந்த 4 வார்த்தைகளே 5-6 வார்த்தைகளே பேசிட்டு மக்களை குழப்பிக்கிட்டு திரிகிறாங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. யாரையும் நம்பாத, நீ அடுத்தவனை நம்பாத, அனுதமை நம்பாத, விட்டோரை நம்பாத, பிள்ளைகளை நம்பாத, உனக்கு நீ சேர்த்து வையே, உழைச்சி உனக்கு நீ சேர்த்து வையே, அதன் மூலம் 4 பேருக்கு உதவி செய்துட்டு போ. இப்படி அந்த காசை சேர்த்து வைக்கிற காசை 4 பேருக்கு, உன்னுடைய உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு செலவு செஞ்சுட்டு போங்க.
நம்ம சேர்த்து வச்சு தானே செலவு செய்யறதுக்கு. கடவுளுக்கும் கொடுத்துக்கிறேன், ஏழைகளுக்கும் கொடுத்துட்டு நம்ம நடுத்தல தான் நிற்கணும். அதுதான் நிஜம், அதான் நடக்க போகுது. என்ன, நம்முடைய உழைப்பை கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே மனிதர் ஒவ்வொருவரும் உழைத்து சாப்பிட வேண்டும். சம்பளம் வாங்கியோ கூலிக்கு வேலை செய்தோ நம்முடைய வீட்டு வேலைகளை செய்தோ நாம் பிழைத்து வாழ வேண்டும் என்பதை இறை நோக்கம். அதற்காக உருவாக்கப்பட்டது அந்த பைபிள் எழுதப்பட்டதுதான். தனி மனிதனை தட்டி எழுப்பத்தான் இங்கே இந்த வேதம் செயல்படுகிறது. தனி மனிதன் ஒரு சோம்பேறித்தனமாக நிர்விசாரமாக இருக்கும் இந்த மனிதனை தான் பைபிள் உஷார்படுத்துகிறது. ஓடு, படிக்கிற வயசுல படி, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கையினால் என்ன பண்றோம், ஸ்கூல்ல உட்காந்து எழுதுறோம், கை வலிக்க எழுதுறோம், படம் வரைகிறோம், டிராயிங் போடுறோம், இதை பண்ணுறோம், மேக்ஸ் போடுறோம், சயின்ஸ் எழுதுறோம், ஹோம்ஒர்க் எழுதி கையை வலிக்குது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுதான் நிஜம். இதுதான் பைபிள் சொல்லுது. பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம். அது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இந்த வசனங்களில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இன்றைய போதகர்கள் சொல்லும்படி சொல்வதெல்லாம் பொய். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.